கைலாசத்தில் அந்த காலை மிகவும் அமைதியாக இருந்தது. சிவன் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார். காற்றும் மிக மெதுவாக இருந்தது. அந்த அமைதிக்குள் ஒரு கேள்வி வந்து கொண்டிருந்தது. அந்த நாள் சாதாரண நாள் இல்லை. சதி மனத்தில் ஒரு அழைப்பு போல ஒன்று எழுந்தது. தந்தையின் யாகம் நினைவுக்கு வந்தது. அவள் சிவனை நோக்கி மெதுவாக நடந்தாள். பேச வேண்டுமா என்று தயங்கினாள். அவளின் மனத்தில் சாந்தமும் வலியும் ஒன்றாக இருந்தது. அந்த எண்ணம் அவளை விடவில்லை. சதி சிவனிடம் மெதுவாக கேட்டாள், நான் தந்தையின் யாகத்திற்கு செல்லலாமா என்று. அவள் மனம் சொன்னது. சிவன் கண்களை திறக்கவில்லை. ஆனால் அவர் கேட்டார் என்று உணர்ந்தாள். அந்த இடத்தில் காற்று ஒரு கணம் நின்றது. முடிவு அருகே வந்தது. சிவன் கண்களை மெதுவாக திறந்தார். அவர் சதியை பார்த்தார். அவர் தடுத்தார் என்று இல்லை, ஆனால் அவர் செல்ல வேண்டாம் என்று உணர்த்தினார். சதி அதை கேட்டு அமைதியாக இருந்தாள். அவளுக்கு வலி வந்தது. அந்த வலியை அவர் பார்த்தும் அமைதியாக இருந்தார். சதி, நீங்களும் என்னுடன் வருவீர்களா என்று கேட்டாள். அவள் குரலில் கோபமில்லை, ஆனால் காயம் இருந்தது. சிவன் ஒரு கணம் கீழே பார்த்தார். பிறகு மெதுவாக முகத்தை திருப்பினார். அவர் வரவில்லை என்று அவள் புரிந்து கொண்டாள். அந்த நொடி அவளின் மனம் கனமானது. சிவன் கடுமையாக மறுக்கவில்லை, ஆனால் அவர் வரமாட்டார் என்று தெளிவாக இருந்தது. அவர் கை உயர்த்தி அமைதியாக சைகை செய்தார். சதி கண்களை சிமிட்டினாள். கண்ணீர் வராமல் தடுத்தாள். அவர் முகத்தில் கோபமில்லை, ஆனால் உள்ளே வலி இருப்பதை அவள் உணர்ந்தாள். சதி அந்த அமைதியை தூரம் போல உணர்ந்தாள். பேச விரும்பினாள், ஆனால் பேசவில்லை. அவள் கண்களை கீழே வைத்தாள். ஒரு நொடி கை இறுக்கப்பட்டது. பிறகு தளர்ந்தது. அவள் ஒரு படி பின்னால் சென்றாள். அந்த வலி உள்ளே மட்டுமே இருந்தது. சிவன் ஏதோ ஒன்றை முன்பே பார்த்தவர் போல இருந்தார். அவர் ஒரு நொடி கண்களை மூடினார். பிறகு திறந்து சதியை பார்த்தார். அவர் தடுக்கவில்லை, ஆனால் அந்த வழியில் ஒரு வலை இருக்கிறது என்று தெரிந்தது. அவர் முகத்தில் பயம் இல்லை, பொறுப்பு மட்டும் இருந்தது. சதி தனியாக செல்ல முடிவு செய்தாள். அவள் வேகமாக போகவில்லை, மெதுவாக நடந்தாள். ஒரு நொடி நின்றாள். சிவன் அழைப்பாரா என்று பார்த்தாள், ஆனால் சத்தமில்லை. அவள் மீண்டும் நடந்தாள். பின்னால் மூடுபனி மெதுவாக மூடிக்கொண்டது. கைலாசம் அமைதியாகவே இருந்தது. அது குளிரில்லை, அது தடுக்கப்பட்ட அமைதி போல இருந்தது. சிவன் எழவில்லை, ஆனால் அவர் பார்வை சதியை தொடர்ந்து சென்றது. ஒரு கணம் அவர் கை அசைந்தது. பிறகு மீண்டும் அமைதி வந்தது. அந்த அமைதிக்குள் ஒரு பெரிய காரணம் இருந்தது. சதி தனியாக பயணம் தொடங்கினாள். வழியில் சிறிய குறிகள் தோன்றின. ஒரு பறவை திடீரென பறந்தது. காற்று இல்லாமலே இலைகள் சுழன்றது. அவள் ஒரு நொடி நின்றாள். பிறகு மீண்டும் நடந்தாள். அவள் முடிவு மாறவில்லை. யாகசாயை மிகவும் பிரகாசமாக இருந்தது. அது புனிதம் போல இருந்தாலும் ஒரு பெருமை இருந்தது. சதி உள்ளே வந்தாள். பலர் திரும்பி பார்த்தார்கள். சிலர் மெல்ல பேசினர். யாக நெருப்பு அதிகமாக எரிந்தது. சதி தன் மரியாதையுடன் முன்னே சென்றாள். சதி அந்த இடத்தை பார்த்தாள். எல்லோருக்கும் இருக்கை இருந்தது, ஆனால் சிவனுக்கான இடம் இல்லை. அது ஒரு தவறல்ல என்று அவள் புரிந்து கொண்டாள். சிலர் கண்களை தவிர்த்தார்கள். நெருப்பு ஒரு கணம் அதிகமாக எரிந்தது. சதியின் மனத்தில் வலி மெதுவாக உயர்ந்தது. தக்ஷன் சதியை பார்த்தார். பிறகு பார்க்காதது போல திரும்பினார். அவர் சதி வந்ததை ஏற்றுக்கொள்ளவில்லை. சதி ஒரு படி முன்னே வைத்தாள். அவர் சொல்ல வேண்டியது ஒன்றே இருந்தது, ஆனால் அவர் அதை சொல்லவில்லை. அந்த மௌனம்தான் அவமானமாக இருந்தது. சதி முதல் முறையாக பேசினாள். சிவனுக்கான இடம் எது என்று கேட்டாள். அவள் குரல் உயரமாக இல்லை, ஆனால் அது தெளிவாக இருந்தது. சிலர் அசைந்தார்கள். தக்ஷன் முகம் கடினமானது. நெருப்பு சத்தமாக எரிந்தது. பதில் வரவேண்டிய நேரம் வந்தது. தக்ஷன் சிவன் பெயரை சொன்னார், ஆனால் மரியாதை இல்லை. அவர் கையசைத்து தள்ளிவிட்டார். சதி அசையவில்லை. அவள் கண்கள் கடினமானது. சிலர் தலை குனிந்தார்கள். நெருப்பு ஒரு கணம் உயர்ந்து எரிந்தது. அந்த பதில் காயமாக மாறியது. சதி சிவனை பற்றி தெளிவாக பேசினாள். அவள் உண்மையை சொன்னாள், ஆனால் தக்ஷன் கேட்கவில்லை. அவர் முகத்தை திருப்பினார். கூட்டமும் மௌனமாக இருந்தது. நெருப்பு மேலும் சத்தமாக இருந்தது. அந்த இடத்தில் வார்த்தை உதவாது என்று அவள் உணர்ந்தாள். அதே நேரத்தில் கைலாசத்தில் சிவன் கண்களை திறந்தார். அவர் எதையோ உணர்ந்தார். அவர் கை ஒரு கணம் இறுகியது. பிறகு தளர்ந்தது. காற்று எழ முயன்றது. உடனே நின்றது. அவர் எழவில்லை, ஆனால் அந்த வலி அவரை தொட்டது. உலகம் ஒரு நொடி காத்தது போல இருந்தது. சிவன் எழுவாரா என்று எல்லாம் எதிர்பார்த்தது போல தோன்றியது. பனித்துகள்கள் கூட ஒரு கணம் நின்றது. சிவன் ஆழமாக மூச்சு விட்டார். அவர் எழவில்லை. அந்த அமைதி ஒரு முடிவாக மாறியது. சதி அப்போது ஒரு உண்மையை புரிந்தாள். இந்த அவமானம் சிவனை தூண்டுவதற்காக இருந்தது. தக்ஷன் கோபத்தை உருவாக்க விரும்பினான். கூட்டமும் அதை பார்த்து கொண்டிருந்தது. சதி மெதுவாக ஒரு படி பின்னால் வந்தாள். அவளின் மூச்சு அமைதியானது. முடிவு அருகே வந்தது. சதி கூட்டத்திலிருந்து விலகினாள். அவள் ஓடவில்லை, மெதுவாக நடந்தாள். சிலர் பார்த்தார்கள்,
சிலர் பார்வையை திருப்பினார்கள். அவள் ஒரு தூண் அருகே நின்றாள். கல்லை தொட்டாள். அந்த இடத்தில் அவள் தனியாக இருந்தாள். நெருப்பின் ஓசை தொலைவில் போல இருந்தது. சதி யாக நெருப்பை பார்த்தாள். அவள் முகத்தில் கோபமில்லை, ஒரு தீர்மானம் மட்டும் இருந்தது. அவள் 2 படிகள் முன்னால் வந்தாள். கையால் வெப்பத்தை உணர்ந்தாள். பிறகு கை விலக்கினாள். நெருப்பு அசைந்தது போல இருந்தது. அந்த அமைதி இன்னும் கனமானது. அப்போது சதிக்கு கைலாசம் நினைவு வந்தது. சிவன் வரமாட்டேன் என்று சொன்னது நினைவு வந்தது. அது அவளை கோபப்படுத்தவில்லை, அது ஒரு காரணம் என்று புரிந்தது. அவள் கண்களை மூடினாள். பிறகு திறந்தாள். அவள் உள்ளே ஒரு முடிவு உறுதியானது. சதி தக்ஷனை பார்த்தாள். அவர் அமைதியாக இருந்தார், ஆனால் பெருமை தெளிவாக இருந்தது. கூட்டமும் எதுவும் பேசவில்லை. அப்போது சதிக்கு புரிந்தது, இது சிவனை தூண்ட ஒரு முயற்சி. அவள் அந்த காட்சிக்கு உணவு தர விரும்பவில்லை. அவள் அமைதியாக இருந்தாள். சதி ஒரு விஷயத்தை உணர்ந்தாள். சிவன் இங்கே வந்தால் இது போராக மாறும். தக்ஷன் அதையே எதிர்பார்க்கிறான். அவள் அந்த முடிவை நினைத்து வலியுடன் இருந்தாள். அவள் மார்பில் கை வைத்தாள். பிறகு கை விலக்கினாள். அவளின் தீர்மானம் அமைதியாக உருவானது. சதி ஒரு முடிவை எடுத்தாள். நான் ஒரு கருவியாக மாட்டேன் என்று அவள் உள்ளே சொன்னாள். அவள் உடலை நேராக வைத்தாள். தக்ஷனை நோக்கி நிற்கவில்லை. நெருப்பருகே அமைதியாக நின்றாள். கூட்டம் பார்த்தது, யாரும் தடுக்கவில்லை. அவள் தீர்மானம் நடுங்கவில்லை. சதிக்கு இன்னொரு உண்மை புரிந்தது. அவமானம் தக்ஷனிடம் மட்டுமில்லை, கூட்டத்தின் மௌனமும் காயம் செய்தது. சிலர் கண்களை தவிர்த்தார்கள். சிலர் பேச நினைத்து நிறுத்தினர். யாகம் தொடர்ந்து நடந்தது. சதி முகங்களை பார்த்தாள். உதவி வராது என்று தெளிவானது. சதி இனி மரியாதை கேட்கவில்லை. அவள் வாதம் செய்யவில்லை. ஒரு ஆழமான மூச்சை எடுத்தாள். பிறகு விட்டாள். அவளின் தோள்கள் தளர்ந்தன. நெருப்பின் ஓசை கூட ஒழுங்காக இருந்தது. அவள் உண்மையை மட்டும் பார்த்தாள், மனிதர்கள் இல்லை. கைலாசத்தில் சிவன் எழ முயன்றது போல இருந்தது. அவர் கை சற்று உயர்ந்தது. பிறகு நிறுத்தினார். விரல்கள் ஒரு கணம் இறுகியது. அவர் மெதுவாக மூச்சை பிடித்தார். பனி ஒரு நொடி நின்றது. பிறகு அவர் மூச்சு விட்டதும் எல்லாம் மீண்டும் நகர்ந்தது. அவர் இன்னும் எழவில்லை. சதி நெருப்பருகே வந்தாள். அவள் கண்களை மூடினாள். அந்த நெருப்பு அவளுக்கு கண்ணாடி போல இருந்தது. அவள் உள்ளே எடுத்த முடிவு வெளியில் தெரிந்தது போல இருந்தது. கூட்டம் இன்னும் அமைதியானது. தக்ஷன் எதுவும் பேசவில்லை. சதி குரல் இல்லாமல் இறுதியை தேர்ந்தாள். சதி கண்களை திறந்தாள். அவள் ஒரு மெதுவான படி முன்னால் வைத்தாள். நெருப்பின் விளிம்பில் நின்றாள். ஒருமுறை காலியான இடத்தை பார்த்தாள். பிறகு நெருப்பை பார்த்தாள். அவள் கைகள் அமைதியாக இருந்தன. கூட்டம் அசைந்தது, ஆனால் யாரும் தடுக்கவில்லை. யாகசாலை ஒரு காட்சியை எதிர்பார்த்தது போல இருந்தது. சிலர் முன்னால் சற்றே சாய்ந்தார்கள். சிலர் அசையாமல் இருந்தார்கள். நெருப்பு எரிந்தது, ஆனால் காற்று அடைக்கப்பட்ட மாதிரி இருந்தது. சதி விளிம்பில் நின்றாள். தக்ஷன் எழவில்லை. அந்த மௌனம் மிகவும் கனமானது. கைலாசத்தில் சிவன் அந்த நொடியை உணர்ந்தார். அவர் மூச்சு ஒரு கணம் கடினமானது. கை கல்லில் அழுத்தியது. பனி சிறிது நடுங்கியது. அவர் கண்களை மூடினார். பிறகு மெதுவாக மூச்சு விட்டார். அவர் இன்னும் எழவில்லை. அந்த தடுப்பு ஒரு தியாகம் போல இருந்தது. சதி தக்ஷனை ஒரு முறை பார்த்தாள். அவர் எதிரி என்று அவள் நினைக்கவில்லை. பெருமைதான் எதிரி என்று அவள் புரிந்தாள். அவள் மீண்டும் நெருப்பை பார்த்தாள். அவளின் முகம் மென்மையானது. நெருப்பு கூட ஒழுங்காக இருந்தது. அந்த அமைதி ஒரு கடைசி முடிவு போல இருந்தது. சதி மெதுவாக நெருப்புக்குள் கடம் வைத்தாள். அவள் கோபத்தில் இல்லை, அவள் தீர்மானத்தில் இருந்தாள். நெருப்பு அவளை சுற்றியது போல இருந்தது. யாகசாவை முழுவதும் அமைதி அதிகமானது. ஒளி ஒரு கணம் மங்கியது. கூட்டம் அசையவில்லை. அந்த நொடி முடிந்தது. அப்போது உலகம் ஒரு கணம் மாறியது போல இருந்தது. பறவைகள் சத்தம் நிறுத்தின. புகை நேராக உயர்ந்தது. தீபங்கள் ஒன்றாக நடுங்கின. பிறகு நிலையாக இருந்தன. யாரும் கத்தவில்லை. அனைவரும் உறைந்தார்கள். அந்த நொடி சாதாரணமல்ல என்று எல்லோருக்கும் புரிந்தது. கைலாசத்தில் சிவன் உள்ளே உடைந்தார். ஆனால் வெளியில் அது தெரியவில்லை. அவர் கண்கள் இறுகின. ஒரு நொடி மூச்சை பிடித்தார். சக்தி எழுந்தது போல இருந்தது. ஆனால் அவர் அதை நிறுத்தினார். பனித்துகள்கள் அசைந்தன. பிறகு அமைதி வந்தது. அந்த அமைதி வலியாய் மாறியது. அப்போது பலருக்கு உண்மை புரிந்தது. இது ஒரு விளையாட்டு இல்லை. சிலர் முன்னால் செல்ல நினைத்தார்கள், ஆனால் நின்றார்கள். ஒரு பொருள் கீழே விழுந்தது. அந்த சத்தம் கூட பெரியதாக கேட்டது. தக்ஷன் கை இறுகியது.
புகை அடர்த்தியானது. யாருக்கும் வழி தெரியவில்லை. சிவன் அப்போது வந்தார். அது கத்தலாக இல்லை, ஒரு அமைதியான வருகை போல இருந்தது. அவர் மெதுவாக நடந்தார். கூட்டம் தானாகவே வழிவிட்டது. அவர் தக்ஷனை முதலில் பார்க்கவில்லை. நெருப்பருகே பார்த்தார். புகை கூட மேலே விலகியது போல இருந்தது. சிவன் நெருப்பருகே சென்றார். அவர் கீழே அமர்ந்தார். கைகளை மெதுவாக நீட்டினார். சதியின் உடலை மிக எச்சரிக்கையுடன் எடுத்தார். அவர் குரல் உயரவில்லை, கோபமும் வெளியிலில்லை. நெருப்பின் ஒளி குறைந்தது. கூட்டம் தலைகுனிந்தது. அந்த நொடி முழுக்க துயரம்தான் இருந்தது. அனைவரும் சிவன் கோபப்படுவார் என்று நினைத்தார்கள். உடனே அழிவு வரும் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் சிவன் முதலில் துயரத்தில் இருந்தார். அவர் சதியை அணைத்துக் கொண்டார். மெதுவாக திரும்பினார். தக்ஷனை பார்த்து கத்தவில்லை. அந்த மௌனம்தான் அனைவரையும் நடுங்க வைத்தது. சிவன் வெளியே நடந்தார். அது ஓட்டமில்லை, மெதுவான நடை. அவர் சதியை கையில் வைத்திருந்தார். மக்கள் தானாகவே வழிவிட்டார்கள். சிலர் தலைகுனிந்தார்கள். யாரும் தடுக்கவில்லை. தக்ஷனினிடத்தில் அமைதி மட்டும் இருந்தது. அந்த நடைதான் முதல் தீர்ப்பு போல இருந்தது. சிவன் நடந்த ஒவ்வொரு படியிலும் தரை சற்றே நடுங்கியது. சாம்பல் துகள் மேலே எழுந்தது. தீபங்கள் ஒரு கணம் நடுங்கின. ஆனால் சிவன் இன்னும் கட்டுப்பாட்டில் இருந்தார். அவர் கோபத்தை வெளியில் விடவில்லை. அந்த சக்தி உள்ளே மட்டுமே குமுறியது. அது இன்னும் தொடங்கவில்லை. பல காலங்கள் கழித்து நான் இதை கேட்டேன். சிவன் ஏன் தடுக்கவில்லை என்ற கேள்வி வந்தது. நான் பதில் தேடி அமைதியாக அமர்ந்தேன். அந்த கதையில் கோபம் மட்டுமில்லை, ஒரு விதியும் இருந்தது. அதை புரிந்து கொள்ள நான் மனத்தை அமைத்தேன். அப்போது சதிக்கு ஒரு கருத்து வந்தது. தடுக்குவது மட்டும்தான் கருணை அல்ல, சில நேரம் தடுக்குவது கூட வன்மையாக மாறலாம். சதியின் முடிவு அவளுடையதாக இருந்தது. சிவன் அதை உடைக்க விரும்பவில்லை. அந்த உண்மை கடினமானது, ஆனால் அதுதான் காரணம் போல இருந்தது. தக்ஷன் ஒரு வலையை வைத்தான் என்று சதிக்கு புரிந்தது. சிவன் வந்தால் கோபம் எழ வேண்டும் என்பதே அவன் விருப்பம். அந்த கோபத்தில் யாகமும் உலகமும் சேதமடையும். சதியின் துயரம் ஒரு காரணமாக பயன்படுத்தப்படும். சிவன் அதை நடக்க விடவில்லை. இதுதான் முதல் உண்மை போல இருந்தது. சிவன் சக்தி உள்ளே குமுறியது. ஆனால் அவர் முதலில் கோபத்தை வெளியே விடவில்லை. துயரமே முன்னால் வந்தது. அவர் சதியை பார்த்தார். மெதுவாக நடந்தார். சாம்பல் துகள் அசைந்தது. பிறகு அமைந்தது. அந்த கட்டுப்பாடுதான் அவரது வலி எவ்வளவு பெரியது என்று காட்டியது. அப்போது சதி மனத்தில் ஒரு உறுதி வந்தது. காதல் பெருமையாக மாறக்கூடாது. மரியாதை கேட்டு கோபம் வளர்க்கக்கூடாது. சிவனை நான் குற்றம் சொல்லவில்லை. அவர் எடுத்த அமைதியை புரிந்து கொண்டேன். நான் உண்மையோடு அவரை அணுக வேண்டும் என்று முடிவு செய்தேன். சிவன் சதியை காப்பாற்ற தவறவில்லை என்று எனக்கு தோன்றியது. அவர் சதியின் முடிவை உடைக்கவில்லை. அவளின் துயரத்தை மற்றவர்கள் வெற்றியாக மாற்ற விடவில்லை. அந்த அமைதி கடினமானது, ஆனால் அதுதான் உண்மையான கருணை போல இருந்தது. அதனால் நான் அவரை குற்றம் சொல்லவில்லை. முடிவில் ஒரு அமைதி மட்டும் இருந்தது. வெற்றி கொண்டாட்டமில்லை, பழி சொல்லும் வார்த்தை இல்லை. சிவன் மீண்டும் அமைதியில் இருந்தார். உலகமும் மெதுவாக இயல்புக்கு வந்தது. அந்த கதையின் பதில் சத்தத்தில் இல்லை, கட்டுப்பாட்டில் இருந்தது. அந்த அமைதிதான் காதலின் கடைசி அர்த்தம் போல இருந்தது. இந்த கதையின் முடிவு அமைதியாக இருக்கட்டும். உங்களுக்கு இந்த பகுதி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்தை கமெண்ட் எழுதுங்கள். இப்படிப்பட்ட புராண மர்ம கதைகளுக்காக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த பதிவில் மீண்டும் சந்திப்போம்.